நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். சித்தர்கள் பொற்சபை நடத்தும் மாபெரும் சித்த மருத்துவ முகாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சியில் பொம்மணங்கோட்டை அருகே அமைந்துள்ள அம்மையப்பனின் 18 சித்தர்கள் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பில் மாபெரும் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மாபெரும் சித்த மருத்துவ முகாமை அன்பரசு சுந்தரி சிறப்பு விருந்தினராக கலந்து ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். சிவருத்ர யோகி வெள்ளைச்சாமி முன்னிலை வகித்தார். சிவஸ்ரீ கோபால் சிவாச்சாரியார் மற்றும் அவரது குழுவினருடன் யாகங்கள் நடத்தப்பட்டது. இதில் கரூர் சித்த மருத்துவர் ரவிச்சந்திரன், கேரள சித்த மருத்துவர் மகேஸ்வரன், அக்குபஞ்சர் மருத்துவர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டு சித்த மருத்துவம் பற்றிய ஆலோசனைகளும் வழிமுறைகளும் வழங்கினர். குமரவேல் ஆனந்தி நாயனார் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஊர் கவுண்டர் காமாட்சி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக ரமேஷ். அம்மையப்பரின் 18 சித்தர்களுடைய ஆன்மீக அறக்கட்டளை நடத்தும் சித்தர்கள் மகா பொற்சபை முதல் முறையாக சித்த மருத்துவ முகாம் இந்த இடத்தில் பொம்மணங்கோட்டையில் எழுந்துள்ள இந்த 18 சித்தர்கள் பொற்சபையில் இன்று நடக்க இருக்குது. அது நம்ம குமரவேல் நாயனார் சாமி அவர்கள் ஏற்பாட்டால் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மென்மேலும் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கிராம மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம். அருள்மிகு அம்மையப்பனின் 18 சித்தர்களுடைய ஆன்மீக அறக்கட்டளை சித்தர்கள் மகா பொற்சபை இணைந்து நடத்தும் இந்த 18 சித்தர்களுடைய பீடத்தை திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஒன்றியம் ரெட்டியார்சத்திரம் பொம்மணங்கோட்டை இந்த கிராமத்தில் முதலாம் ஆண்டு துவக்கத்திலிருந்து சிவராத்திரி துவக்கம் அடுத்த நிகழ்வாக அன்னதான சேவையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடல் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது, சேதமாகக்கூடாதுன்னு சின்ன பஞ்சர் போல் டயரை ஓட்டுறது மாதிரி நம்மளோட உடலை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த தாவரத்தையும் சேர்த்து படைக்கப்பட்டது பூமியில். இந்த தாவரங்கள் ஒரு இலைக்கு ஒரு குணம் இருக்குது, குச்சிக்கு ஒரு குணம் இருக்குது, உடலுக்கு ஒரு குணம் இருக்குது, வேருக்கு ஒரு குணம் இருக்குது. அதை எப்படி இப்போ மறுபடி நம்ம உடலில் மருந்தாக உணவாக சேர்த்திங்கன்னா எப்போதுமே நமக்கு வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் சென்னையிலே உலகத்தமிழ் ஆராய்ச்சி மைய கல்லூரியிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சித்த வைத்திய மூலிகை சித்தர்கள் கண்டுபிடித்து இந்த காலத்தில் மருத்துவமனை இல்லாமல் வாழக்கூடிய காலத்தில் நல்லா தான் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.